இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் 150 கிராம் வெண்டைக்காயை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எதுக்காக வெண்டைக்காயை நான் வதக்கி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை குறைக்கிறதுக்காக தான் நான் வதக்கிக்கிறேன். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு தனியாக இந்த வெண்டைக்காயை எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நான் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கம்மியாக போடுங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். அடுத்ததாக 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். இதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கனால வெங்காயம் போட்டோன்னே கலர் மாறிடுச்சு. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேரும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. வெங்காயம் கலர் மாறணும், கோல்டன் ப்ரௌன் கலராக வரும். அந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரக்குழம்புக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், தக்காளி சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். எப்பவும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி சீக்கிரமே உங்களுக்கு வதங்கிடும். அதனால தான் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்க்குறாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது காரக்குழம்புக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கொதிக்க விடுங்க. கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா வெந்து நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பாருங்கள், தக்காளி வெங்காயம் இருக்கிற இடமே தெரியல. நல்லா இந்த மசாலாவோட பைண்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு குத்து மதிப்பாக தான் தண்ணி விடுறேன். நீங்கள் 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயோடு சேர்ந்த குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறேன்.
நீங்கள் வந்து தேங்காயை அப்படியே அரைச்சி ஊற்றினாலும் சரி, இல்லைன்னா தேங்காய் பாலாக கூட நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து தேங்காய் அப்படியே அரைச்சி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கிறது பிடிக்காது. அதனால் அது மாதிரி பிடிக்காதவங்க நீங்கள் பாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குழம்பு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.